மத்திய எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 43வது வசனம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமா இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கொல்கதா மலையில சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது வழிபோக்கர்களும் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான். குருடர்களை பார்க்க செய்தார், செவிடர்களை கேட்க செய்தார், சப்பானிகளை நடக்கும்படி செய்தார். இப்படி பலவித அற்புதங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமா நடந்தது. தேவனே வந்து இவரை விடுதலை ஆக்கட்டுமே சொல்லி அவங்க எல்லாரும் ஒரு பரிகாச வார்த்தைகளோட தான் பேசி கொண்டு இருக்கிறாங்க. நேரத்துல தன்னாலேயே அவர் அற்புதத்தை நிகழ்த்தி கொள்ள முடியும், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரே எண்ணத்தோடு அவர் அந்த சிலுவையில எல்லாவற்றையும் சகித்தார். தேவனுடைய மகிமையை மற்றவர்கள் காணும்படி செய்தார். இயேசு கிறிஸ்துடைய உயிர் தெழுதல்ல அநேகர் அதை அறிந்து கொண்டார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் சிலருடைய பரிகாச வார்த்தைகளுக்குள்ளாகி விடுவோம். நீங்க கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் இருந்தீர்களானால் உங்களுக்காக கர்த்தர் கிரியை செய்வார்.